ஹாய். ஸோ, லக்கி த சூப்பர் ஸ்டார் இந்த மூவியோட ரிவ்யூல போலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த மூவி வந்து ஒரு காமெடி மூவி, தமிழ் காமெடி மூவி. ஸோ இதில மெயின் ஸ்டார்ஸ் பார்த்தீங்கன்னா, ஜிவி பிரகாஷ், மியூசிக் டைரக்டர் உங்களுக்கு நல்லா தெரியும். அனஸ்வரா ரஞ்சன். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா, வித் லவ் இந்த படத்துல இவங்க ஹீரோயினா பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களும் இந்த படத்துல இவங்க 2 பேர் தான் மேஜர் காஸ்ட். இதில பார்த்தீங்கன்னா, இத விட பெரிய மேஜர் காஸ்ட் இருக்காங்க. யாருன்னா நம்ம கோவை சரளா மேடம். ஓகேங்களா? ஸோ அவங்கள நீங்க வீடியோல பார்க்க முடியாது. பட் ஆடியோல கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த படம் எடுத்த உடனே ஸ்டார்ட்டிங்ல பார்த்தீங்கன்னா, எடுத்த உடனே கோவை சரளா மேமோட கோயம்புத்தூர் ஸ்லாங்ல அந்த காமிக்கல் டோன்ல எடுத்தம்போதே உங்களுக்கு செட் ஆயிரும். ஓகே. இது வந்து காமெடி மூவி அப்படின்ட்டு உண்மையாலுமே காமெடி மூவி. அவங்க பேசுறதா இருக்கட்டும், மொட்டை ராஜேந்திரன் பேசுறதா இருக்கட்டும், சிங்கம்புலி பேசுறதா இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம ஃபன்னா இருக்கும். அவங்க எல்லாமே டாக் கேரக்டர்ஸ்ல டாகுக்கு வாய்ஸ் குடுத்துருப்பாங்க. ஸோ அவங்க ஃபேஸ் வராது. பட் அவங்க வாய்ஸ், அவங்களோட ஸ்டைல் அப்படியே இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, ஒரு ஆட்டிஸ்டிக் கிட் இருக்கு. ஆட்டிஸ்டிக் கிட்டுக்கு கம்பேனியன் தேவை. ஸோ அதுக்கு வந்து அந்த கிட்டுக்கு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் கேர்ள் கிட். ஸோ கேர்ள் கிட்டுக்கு பார்த்தீங்கன்னா, டாக்ஸ்னா பிடிக்கும். ஏன்னா டாக் வீடியோஸ், பப்பி வீடியோஸாவே பார்த்துட்டு இருப்பாங்க அவங்க டிவில அந்த பாப்பா. ஸோ ஒரு அன்பார்ச்சுனேட்லி லைக் வந்து இந்த டாக் பார்த்தீங்கன்னா, ஒரு கோவை சரளாக்கு பார்த்தீங்கன்னா 4 பப்பி பொறக்கும். ஸோ இட்ஸ் டாக். ஸோ 4 பப்பி பொறக்கும். ஸோ அதுல பார்த்தீங்கன்னா, இந்த செம்பரம்பாக்கம் லேக்கோட அ அ தண்ணி அளவு கூடுறது. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா, ஷி வில் லூஸ் ஆல் த பப்பீஸ். பட் சம்ஹவ் ஒரு பப்பிய காப்பாத்தும். அந்த பப்பி வந்து இதோ இவங்க கோவை சரளா மேடமோட உயிரையும் காப்பாத்தும். ஸோ அவங்க வந்து இது என்னோட லக்கி அப்படின்னு பேர வச்சு, ஸோ ஷி வில் டேக் கேர் ஆஃப் இட். பட் இட்ஸ் டாக், ஸ்ட்ரீட் டாக் ரைட். ஸோ வந்து டாக் வந்து தொலைஞ்சிரும். அதாவது இவங்க 2 பேரும் ஃபுட் தேடிட்டு இருக்கும்போது, ஜிவி பிரகாஷ் ஓ கியூட்டா இருக்கே அப்படின்னு தனியா இருக்கிற பப்பிய பார்த்துட்டு, அம்மா டாக பார்க்க மாட்டாரு. ஸோ ஓகே பப்பி தனியா இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து எடுத்துட்டு போயிருவாங்க. எடுத்துட்டு போயிட்டு அந்த டாக நல்லா வளர்ப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டாக் தான் கம்பேனியன் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இந்த படத்தோட மெயின் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, கோவை சரளா மேடம் வந்து அவங்களோட குட்டி நாய் தேடுறாங்க. அதே சமயத்துல இந்த பொண்ணுக்கு வந்து ஆட்டிஸ்டிக் கிட்டுக்கு வந்து கம்பேனியன்ஷிப் தேவை. ஸோ இதுல இது ஒண்ணு தான் நடக்க முடியும். ஒண்ணு அந்த கிட் வந்து பப்பி வச்சுக்கலாம். இல்லாட்டி கோவை சரளா மேம் வந்து அந்த கிட் கடைசியில என்ன நடக்குது? யார் வந்து விட்டுக் குடுக்குறாங்க? ஸோ இந்த மாரி தான் கதை. அதுல வந்து நெறைய ஃபன்னி எலிமெண்ட்ஸ் குடுத்திருப்பாங்க. மெயினா ஒரு பொலிட்டிக்கல் பெர்சன கொண்டு வந்து அந்த டாக் வந்து கோயசல்ல மேம்க்கு மட்டும் இல்ல, அந்த பொலிட்டிக்கல் பெர்சனுக்கும் லக்கியா இருப்பாங்க. ஸோ அவங்களும் அந்த டாகுக்கு ஃபைட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு நடுவுல டாக் ஐ மீன் அவங்களால லைக் பொலிட்டிக்கல் பீப்பிள் வந்து தூக்கிருவாங்க. ஸோ அதனால சாரி குழந்தை வந்து அப்செட் ஆயிடும். லைக் அந்த மாரி ஸ்டோரி லைட்டா கொஞ்சம் போகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, பட் ஓவரால் இட்ஸ் அ வெரி குட் ஸ்டோரி. இதுல வந்து நம்ம ஹீரோயின் எங்க வராங்கன்னா, ஷி இஸ் அ டாக் சேவர். ஸோ அவங்க வந்து டாக் காப்பகம் ஷெல்டர் மாரி நடத்துவாங்க. லைக் என்னன்னா என்ஜிஓ லைக் காசுக்காக இல்ல. அவங்களே அவங்களோட ஃப்ரீயா தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க பெட் அனிமல்ஸ்க்கு. ஸோ இதுதான் அந்த ஸ்டோரி. கண்டிப்பா இத பார்க்கலாம். கிட்ஸோட கண்டிப்பா பார்க்கலாம். நோ லவ் சீன்ஸ், நோ ரொமான்ஸ் சீன்ஸ், நோ பேட் சீன்ஸ், நோ பேட் லாங்குவேஜ். கண்டிப்பா நீங்க பார்க்கலாம். பட் இது ஒரு ஓவரால் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 2.5. அ ஏன்னா எல்லா ஆடியன்ஸ்க்கும் லைக் இது பண்ற மாரி இருக்காது. பட் இட்ஸ் அ காமெடி மூவி. அது வந்து ஃபார் ஷூர். நீங்க ஃபுல் ஸ்ட்ரெச் நீங்க எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம மூஞ்சி சுளிக்காம இந்த படத்த பார்க்கலாம். ஸோ இது வந்து ஓடிடி ரிலீஸ். இது பார்த்தீங்கன்னா, ஜியோ ஸ்டார்ல அவைலபிளா இருக்கு ஃப்ரம் February 20. இட்ஸ் தேர் ஸ்டில். கண்டிப்பா டைம் கிடைச்சா அந்த வீக்கெண்ட் போய் பாருங்க. தேங்க் யூ. ஷேர், லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.